திரு முஸ்தபா, சாத்தியமே இல்லாத பல விஷயங்களை சொல்றீங்களா? மொத்த பட்ஜெட்டும் பெண்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு செல்வராஜ் சார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான தேர்தல் வாக்குறுதியை தமிழக வெற்றிகளாக திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியா ஒரு 5-6 வாக்குறுதியை வந்து வெளியிட்டிருக்கிறார். இது சாத்தியமே இல்லைன்னு சொல்லி செல்வராஜன் சொன்னார். நான் முதல் சுற்றுலயே பார்த்தேன். கணக்கெல்லாம் பயங்கர 45 பில்லியன் ட்ரில்லியன் எல்லாம் போட்டாரு. எனக்கே பயமாயி போச்சு. ஒரு போடுற கணக்கெல்லாம் ஏதோ கணக்கு தெரியாம போயிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க மேடம், தமிழக அரசாங்கம் 2021 தேர்தல் வாக்குறுதியில இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் வந்து அந்த பணத்தை தரேன்னு சொல்லும் போது அவர் சொன்ன வாக்குறுதியில சொல்லக்கூடிய அந்த 70வது பக்கத்துல என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி கரப்ஷன் செஞ்சிருக்கு, அந்த கரப்ஷனை நான் சரி செய்து கடன் வாங்காம நான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அதை வந்து மக்கள் ஏற்று வாக்களிச்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு முழுமையாக தொடர்ச்சியா இவங்க கரப்ஷன் பண்ணி இன்னைக்கு வந்து பணமே இல்லாட்டி கூட தேர்தல் நெருக்கத்துல கோடை காலம் சொல்லிட்டு மொத்தம் அந்த 3000 சேர்த்து 5000 ரூபாய் இன்னைக்கு போட்டுக்கிறாங்க. அப்போ இப்ப பிரதானமாக தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் அந்த கரப்ஷனை முன்னிறுத்தி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும். மக்களுக்கு பல திட்டங்களை கொடுக்கணும். ஏன்னா மேடம் ஜெயலலிதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா பல திட்டங்களை தமிழ்நாட்டை கொடுத்தாங்க. அதே திட்டம், இந்த தாலிக்கு தங்கம் என்ற திட்டம்லாம் மேடம் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த திட்டமா தான் நான் பாக்கணும். அப்போ அந்த திட்டத்தை வந்து முழுமையாக கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா இது இருக்கக்கூடியது பிரதானமாக ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த திட்டம், திமுக கொடுத்த திட்டம், அதிமுக கொடுத்த திட்டம் எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் உங்களுடைய மாடலா? இல்ல மேடம், இது சரிப்படுத்த முடியுமா? அதான் மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுக்கக்கூடியது இது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த குற்றம் கொடுத்து கொண்டு இருக்கின்ற திட்டம் எல்லாம் கொடுத்ததுன்னு ஆகணும். நீங்க இப்பவே நாங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தாலிக்கு தங்க திட்டத்தை ஏன் நிப்பாட்டீங்கன்னு அவர் வந்து மேடையில கேட்கிறார். இதே திட்டத்தை அந்த பெண் பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு நாப்கின் திட்டத்தை மேடம் ஜெயலலிதா கொடுத்தாங்க. அதை ஏன் நீங்க சரிவர கொடுக்காம இருக்கிறீங்க? அதை கொடுக்காம இருக்கிற திட்டத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்றேன். அப்ப இந்த திட்டம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுது. அப்ப இந்த திட்டம் தேவைப்படுதுன்னா எப்படி நீங்க 30% ஊழலை மட்டும் எடுத்து இந்த திட்டம் எல்லாம் கொண்டு வர முடியுமான்னு மதிமுக சேர்ந்த அண்ணன் அவர்கள் கேட்கிறார். ஊழல் மட்டும் கொண்டு வர முடியும். இப்ப கொடுக்கறது வந்து அறிவாலயம் காசு கொடுக்கல, மக்களோட கஜானால இருந்து மக்களோட வரி பணத்துல இருந்து ஒரு திட்டத்தை தீட்டி திமுகவும் அதிமுகவும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. அப்போ ஊழல் செய்யாம இருந்தால் அந்த ஊழல் செய்த பணத்தை வைத்து கண்டிப்பாக முறையாக கொண்டு போய் சேர்க்க முடியும். 5 வருஷம் ஆட்சி நடத்தும் போது அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டில் இருக்க அவர் தனி முதலமைச்சர் சொல்லக்கூடியவர் தொழில் வளத்தை பேச மாட்டாரா? சுமார் ஸ்கேல் பத்தி நீங்க பேசுறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 5 லட்சம் மானியமா சப்சிடியாவா கொடுப்பேன் எம்எஸ்எம்இசிக்கு, அதை கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த சும்மா குடிசை தொழிலை வந்து மேம்படுத்துவேன். இப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருவாயா தான் வரப்போகுது. நீங்க தமிழக அரசியல் களத்தை இறங்கி ஆட்சி செய்யும் போது இந்த வருவாயெல்லாம் வைத்து இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நான் இங்க கொள்ளக்கூடிய 2500 ரூபாய் தாலிக்கு தங்கம், தாய்மாமன் அரசாங்க ஆஸ்பத்திரியில பிறக்கிற குழந்தைக்கு நான் வந்து மோதிரம் போடுற திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியும் என்பதை இந்த இடத்துல வந்து அவர் சொல்லிருக்காருன்னு சொன்னா, இத திமுகவும் அதிமுகவும் செயல்படுத்த முறையை தவறிவிட்டது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி செயல்படுத்த முடியும்? முறையா கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். இதுல தகுதி கிடையாது எல்லாருக்கும். தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு 2000 இருந்து 2500 குழந்தை பிறக்குது சார், ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 2000 தங்க மோதிரம் நீங்க கொடுக்கணும்னா வருஷத்துக்கு எத்தனை மோதிரம் கொடுக்க போறீங்க? அதுக்கு இன்னைக்கு தங்க விற்கிற விலைக்கு எவ்வளவு ஆக போகுது? தங்க விற்கிற தங்க இதோட தாண்டி போகணும்னு வச்சுக்கோங்களேன். போர், வாரு, உலக சந்தை, உலகம் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டு பொலிட்டிக்கல் இதெல்லாம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு கொடுக்கறதுனால இவ்வளவு தமிழ்நாட்டோட வருவாயையும் தமிழ்நாட்டோட மக்களோட ஊதியத்தையும் தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியும் தமிழ்நாட்டோட குடிசை தொழில் வளர்ச்சியும் திமுக இப்படியே வச்சிருந்தா இந்த மாதிரி கொடுக்க முடியாம இருக்கு. அவர் அதையும் மேம்படுத்துவோம் சொல்றாரு. உங்களை தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவேன், குடிசை தொழிலை மேம்படுத்துவேன், அதை மேம்படுத்தி கொண்டு வர. இதுல பிரதானமா இன்னொன்னு சொல்றாரு. நீங்க இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம், நீங்க என்னதான் இருந்தாலும் மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப சீராக வச்சிருந்தாங்க. அந்த சட்ட ஒழுங்கை வைத்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மேடம் இருந்தால் நடக்காதுன்னு சொல்றாங்க. அந்த சட்ட ஒழுங்கை ரொம்ப கடுமையா சொல்றாரு அவர். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா களத்துல நிப்பேன்,
பெண்கள் பாதுகாப்பு சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்குல வந்துருங்க மேடம். அந்த பெண்கள் பாதுகாப்பை நான் அப்சர்வேஷன் பண்ணுவேன்றார். பெண்களுக்கு சார்ந்த அதுக்கு ஒரு படை அமைத்து அவங்க அதை மானிட்டர் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அப்ப பிரதானமாக தமிழ்நாட்டுல போலீஸ் கையில இருந்து சட்டம் ஒழுங்கு மீறி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கட்டுக்கடங்காம போகுது. அதை 2 வயசு குழந்தைய கோட் பண்ணி காட்டுறாரு. இதையெல்லாம் சரி செய்வதற்கு அவர் கொடுத்த வாக்குறுதி சாத்தியக்கூடா இருக்கு. மக்கள் அதை ஆதரிப்பாங்கன்னு பார்க்கணும். கேட்போம். திரு அபுபக்கர் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது. நம்ம அவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2500 இலவசம் தங்க மோதிரம் இதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எவ்வளோ முக்கியமான பல விஷயங்களும் பெண்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறப்ப பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் வேலு நாச்சியார் படைன்றாரு, சுய உதவி குழுக்களுக்கான உதவி பற்றி பேசுகிறாரு. ஸோ நிறைய மற்ற விஷயங்களும் இருக்குல்ல நம்ம கவர்ச்சி அறிவிப்புகளை தாண்டி. இப்போ இந்த திமுக அறிவித்த அறிவிப்புகளுடைய நீட்சியாகத்தான் விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்புகளை நாங்கள் பார்க்குறோம். இது வெறுமனே தமிழ்நாட்டு பெண்களுடைய வாக்குகளை கவருவதற்கான ஒன்று தானே தவிர இது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான ஒரு பெண்களுடைய வளர்ச்சிக்கான எந்த ஒரு திட்டமும் இப்போ இல்லை அப்படின்றது தான் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அதாவது இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, ஃப்ரீபீஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆர் நெவர் ட்ரூலி ஃப்ரீ, சம்மன் ஆல்வேஸ் பேஸ் தி ப்ரைஸ் அப்படின்னு உண்டு. அப்போ இலவசம்ன்றது மக்களுக்கு அது இலவசமாக போய் சேருதே தவிர இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதுக்கான விலை என்ன, விலையை அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டி வரும். அரசாங்கம் எங்கிருந்து கொடுக்கணும்னா மக்களுடைய வரியில இருந்தா கொடுக்கணும். அப்போ இது ஒரு சைக்கிள் தான். இங்கிருந்து வாங்கி இங்க கொடுக்குறாங்க, திரும்ப இங்கிருந்து எடுக்கிறாங்க, திரும்ப இங்க இல்ல. விஜய் அதான் சொல்றேன், மக்களோட பணத்தை மக்களுக்கு கொடுக்கறதை ஏன் நீங்க கொச்சப்படுத்துறீங்க? எப்படி செலவு பண்றதுன்னு தான் இருக்குது. அதாவது நம்ம குழந்தைக்கு நம்ம 1000 ரூபாய் கையில கொடுக்கறது வேற, அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம வேற பொருளாகவோ இல்ல மக்கள் பிள்ளைக்கான வேற திட்டங்களையோ கொடுக்கறது வேற. அப்போ பிள்ளைகளை 1000 ரூபாய் கொடுத்தா என்ன செய்யும், திட்டமா கொடுத்தா என்ன செய்யும்ன்றதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு நாட்டினுடைய அரசு அந்த மக்கள் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி ஒரு நிலையான வளர்ச்சி ஒரு தகப்பம் கொடுப்பானோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று இருக்குதான்னா இல்லை. இப்போ என்ன சொன்னாங்க, திமுக ஏற்கனவே அவங்களுடைய 21 தேர்தல் அறிக்கையில் 1000 ரூபாய் கொடுப்போம்னாங்க, எல்லாருக்கும் கொடுப்போம்னாங்க. அப்போ வந்தோடனே தகுதி நிர்ணயிச்சாங்க. அப்போ அதனுடைய நீட்சியாக முதல்ல 2 ஆண்டுகளுக்கு கொடுக்கல, அப்புறம் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இப்போ அதெல்லாம் 5000 ரூபாய் கொடுத்து இப்போ தேர்தல் வர்றப்ப அது என்ன பண்ணாங்கன்னா ஒரே தொகையாக 5000 ரூபாய் போட்டாங்க. இப்போ அதிமுக என்ன பார்க்குறாங்க, அப்போ மகளிருடைய நலன் அப்படின்றத நோக்க வைக்காம இதன் மூலியமாக வாக்கு வருமான்ற அந்த ஆங்கிலேயே தான் அந்த அதிமுகவும் பார்த்துச்சு. அப்ப எடப்பாடி என்ன அறிவிப்பு செஞ்சாரு, 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட்டுவோன்ற 10,000 ரூபாய். அப்ப ஏற்கனவே 1000 ரூபாய் கருணை தொகை. அப்ப 1000 ரூபாய்க்கே இந்த நிதி நெருக்கடி இருக்கிறப்ப இனி ஒரு 2000 3000 5000 10000 போகிறப்ப இந்த நிதி இன்னும் ரேட் ஏறும், நிதி நெருக்கடி யார் சமாளிக்கிறதுன்றது இருக்குது. இப்ப இதுக்கு மாற்றில் வரக்கூடிய விஜய் என்ன சொல்லி இருக்கணும், இந்த ஃப்ரீபீஸ் எந்த விதத்திலையும் மக்களுடைய இதை முன்னேற்றாது, அதனால இதை நாங்கள் இந்த அறிவிப்புகளிலிருந்து தவிர்த்து நாங்கள் வேற ஒரு மாற்று தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. திமுக 1000 ரூபாய் சொல்லுது, அதிமுக எடப்பாடி 2000 ரூபாய் சொல்றாரு, இவர் 2500 ரூபாய் சொல்றாரு. அப்படின்னா இந்த நிதிச்சுமை எங்கிருந்து எடுப்பீங்க? ஆல்ரெடி 10,62,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கடன். ஒரு நாளைக்கு 170 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு நாளைக்கு வட்டி அமௌண்ட் தமிழ்நாடு அரசு வாங்கின கடனுக்கு நம்ம செலுத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நிதி பற்றாக்குறையினால சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சரித்திரமே இல்லை, டெபிசிட் பட்ஜெட் தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய வேலையில எங்கிருந்து நிதியெல்லாம் எடுப்பாங்க? அப்ப இது அதெல்லாம் சும்மா வாய் வாக்குறுதியா சொல்லிட்டு போற. இது நான் என்ன சொல்றேன், இது ஊழல் ஒழிக்க முடியாதுன்றீங்களா? அது ஒழிக்கிறதுக்கான இவங்க என்ன நிலையான திட்டம் இருக்கு, அதான் சொல்லியிருக்காரா? நாங்க சொல்லியிருக்கிறோம், ஆட்சி வெளிப்படையான நிர்வாகத்துறையின் மூலியமாக நாங்க எப்படி இப்படிலாம் ஒழிப்போன்றத 2016 மேனிஃபெஸ்டோலயே ஸ்ட்ரக்சர்டா கொடுத்துருக்கோம். அது தனி டிபேட், அது பேசுவோம். இல்ல அதுல இதுதான் நிதி வரும்ன்றாரு, அது அங்கேயே உங்க டிபேட் முடியுதுல. அப்படிலாம் இல்ல, அது நான் சொல்றேன். இப்ப என்னடா இப்ப அடுத்து என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து கழகம் இதில் வெறுமனே இந்த பெண்களுக்கு அறிவிப்புன்னு சொல்லிட்டு இந்த லிப்ஸ்டிக் பஸ்ஸில் இலவசமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னா, ஃப்ரீபீஸ்ன்றது இந்த கல்வி, மருத்துவம், குடிநீர் இது மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் இலவசமாக கிடைக்கணுமே தவிர மூக்குத்தி கொடுக்குறோம், குடம் கொடுக்குறோம், மிக்சி கொடுக்குறோம், கிரைண்டர் கொடுக்குறோம், தங்கம் நான் ஒன்று வரேன். இப்போ இதெல்லாம் ஃப்ரீபீஸாக இருக்கக்கூடாது, அது மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றிடும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வை. இலவசம் என்பது மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றிடும். இது தற்காலிக ஒரு நலனை கொடுக்குமே தவிர நிரந்தரமாக இந்த மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை குளிதோண்டி புதைச்சிருன்றது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. அப்ப இந்த ஃப்ரீ பஸ் லோக்கல்ல தான் கொடுக்குறாங்க, டவுன்ல போறதுக்காக கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். சென்னை டு கன்னியாகுமரி இங்கிட்டு எல்லாமே பயணிக்கலாம்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, சிஏஜி ரிப்போர்ட் 2022 டேட்டா படி தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்து துறைக்கு இருக்கக்கூடிய கடன் மட்டும் 48,478 கோடி ரூபாய்.
இப்போ இன்னும் 3 வருஷம் இங்க தள்ளி வந்துட்டோம், 4 வருஷம் தள்ளி வந்துட்டோம். இன்னைக்கு எடுத்து பார்த்துட்டோம்னா இது ஒரு 60-70,000 கோடியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, மை அசம்ஷன். அப்போ 2022 எடுத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய். இப்ப நீங்க மகளிருக்கும் இலவசம் சொன்னீங்கன்னா எடப்பாடி ஆரம்பிச்சாரு, திமுக ஆண்களுக்கும். ஏன் மக்கள் வந்து நீங்க அரிசி கொடுத்துறீங்க, மாசம் வந்து 2,500 ரூபாய் கொடுத்துறீங்க, குழந்தைங்களுக்கு 15,000 ரூபாய் கார்டியனுக்கும் தகப்பனுக்கும் கொடுத்துறீங்க, மின்சாரம் 100 யூனிட் வந்து இலவசம் சொல்லிடுறீங்க. மக்கள் வேலைக்கு போக தேவையில்லை, ஓட்டு போட்டா மட்டும் போதும். ஓட்டு போட்டா மட்டும் போதும். 5 வருஷத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட்டு போட்டு குடும்ப குட்டி ஃப்ரீயா ஜாலியா இது 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 என்னங்க இது? உலகத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்ப இந்த அரசியல் கட்சிகள் கிட்ட மக்கள் நலன் எங்க இருக்குது? தேர்தல் லாபம் கணக்கு. எப்படியாவது பெண்கள் ஓட்டை வாங்கிடணும், எப்படியாவது இவங்க ஓட்டை வாங்கிடணும். நான் இவ்வளவு பேசுறாங்கல்ல, மகளிர் நலன் இவ்வளவு பேசுறாங்கல்ல, மகளிருடைய இன்னைக்கு பிரச்சனை என்னங்க? மதுக்கடை தானே. ஒரு வார்த்தை விஜய் வாயில வந்திருக்குதா, மதுக்கடையில மூடுவோம், மது ஒழிப்பு கொண்டு வருவோம், ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரா? கேப்போம்.